ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனவலிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் விளைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும். நம் பெருமான் ஆறாமுத பேறு என்ற தலைப்பில் 4வது பாடலில் தனையா என்று அழைத்த அருட்சக்தி அளித்தவனே, அணையா அப்பனுமாய் எனக்கு காரியம் ஆனவனே, இணையா எனையும் மேல்நிலை ஏற்றுவித்த ஆண்டவனே, உன்னை யான் ஏத்துகின்றேன் எனக்கு உண்மை உரைத்தருளே என இப்பாடலை பதிவு செய்கின்றார். அணையா அப்பனுமாய் எனக்கு காரியம் ஆனவனே. காரணம் ஆன்மனு, மூலக்கரு. காரியம் அனாதியான காற்று, விந்துவை தாயிடம் சேர்த்தது. காரண காரியமாக குழந்தை. ஒளி இயக்கம் ஆன்மனு மறைந்து நின்று இயக்க ஜீவன் உயிர் தடையற்ற இயக்கமாகிய காற்றை ஜீவித்து இயங்குகிறது. இந்த உண்மையெல்லாம் கருவில் கலந்த துணையாக அருட்பெருஞ்சுதி ஆண்டவர் இருந்ததால் இந்த உண்மையாவும் சத்திய பெரு விண்ணப்பத்தில் தெளிவாக கூறுகிறார் நம் பெருமான். நினைப்பு, எண்ணம், செயல் இவையாவும் காற்றின் இயக்கம். அறிவு, ஒளி, தெளிவு, ஞானம் இவையாவும் ஒளி இயக்கம். இதனை தன்னுடைய 32 ஆண்டு யோக ஞான அனுபவத்தால் உணர்கிறார். சான்று நடராஜபதி மாலை 24ஆம் பாடல். இங்கு சுத்ததேகம் பிரணதேகம் பெற்றுவிட்டார். சான்று 5285. தன்னையே அளித்த மருந்து என்றும் சாகா நிழல் வரம் தந்த மருந்து எனவும் 5278ஆம் பாடலில் சாலை விளக்கும் மருந்து சுத்த சமரச சன்மார்க்க மருந்து எனவும் 5289ஆம் பாடலில் ஒன்றில் ஒன்றான மருந்து, அந்த ஒன்றில் இரண்டாகி ஓங்கும் மருந்து, அன்றி மூன்றான மருந்து, 4ஆகி 5ஆகி அமர்ந்த மருந்து எனவும் 5290ஆம் பாடலில் வெளிக்கு வெளியான மருந்து, எல்லா வெளியும் கடந்த மருந்து எனவும் ஒளிக்கு ஒளியாக மருந்து, எல்லா ஒளியும் தானாகிய உண்மை மருந்து எனவும் 5291ஆம் பாடலில் ஆறாறு கப்பாலும் மருந்து, அதற்கு அப்புறத்து ஈராறு அதாவது 12ம் கடந்த மருந்து, ஈராது இல்லா மருந்து அதாவது முடிவே இல்லாத மருந்து, என்னை எல்லாம் செய்யவல்ல மருந்து எனவும் 5293ஆம் பாடலில் மலமைந்தும் நீக்கும் மருந்து, புவி வான் அண்டமெல்லாம் வளர்க்கும் மருந்து எனவும் தெளிவுபட கூறுகிறார். ஆனால் நம் பெருமான் இந்நிலைக்கு மரணம் உண்டு என்று அறிவால் அறிகிறார். இறைவனிடம் கேட்கிறார், எந்த வகை கருணை எந்தாய் நீதான், எந்த வகை கருணை எந்தாய் நீதான் இறங்குவகையோ, எந்த வகை கருணை எந்தாய் நீதான் இறங்குவையோ அந்த வகையை நான் அறியேன், அறிவிப்பாரும் எனக்கு இல்லை. இந்த வகை ஐயோ நான் இங்கு இருந்தால் பின்னர் என்ன செய்வேன்? வந்த வகை அற்றவர் உள்ளத்தே நடிக்கும் உண்மை பரம்பொருளே என இறைவனிடம் விண்ணப்பம் செய்கிறார். இறைவன் இவருக்கு உணர்த்துகிறார். இவர் அறிவால் அறிகிறார். 4981ஆம் பாடலில் உயிரெல்லாம் ஒரு நீ திருநடம் புரியும் ஒரு திருப்பூது என அறிந்தேன். அறிந்தவர் எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமையுடையராகி எவ்வுயிரும் பொது என கண்டு இறங்கி பரவகாரம் செய்ய கருணை ஒன்றைய வடிவாகி எவ்வுயிரும் தம்முயிர் போல் கண்டு உயிர்கள் படும் துன்பம் ஏழில் முதல் துன்பம் ஆகிய பசியை போக்க ஞான சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலையை 23/5/867 வைகாசி 11 காலை 8 மணிக்கு அணைய அடுப்பை பொருத்தி அன்று முதல் அன்னை வரை 3 வேளை செய்து வருகிறார். அன்றே ஜீவகாருண்யங்களுக்கு முதற்பகுதி சிதம்பர வெங்கட சுப்பு தீட்சதரை கொண்டு வாசி கேட்கிறார். இவருக்கு எப்படி காரியமானது? இவருடைய மனமாகிய காற்றின் இயக்கம்
பரோபகாரமாகிய ஜீவகாருண்யம் செய்ய செய்ய ஆற்றல் எனும் சக்தி கூடியது. பிற உயிர் பசி வேதனையால் ஜீவ விளக்கம் ஆன்ம விளக்கம் குன்றி கருவி கரணம் தத்துவம் யாவும் சோர்ந்து போகும்போது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என பிற உயிரின் பசியை நீக்கி விளக்கம் செய்ததால் இவர் ஆன்ம விளக்கம் பெற்றார். பிரகாசம் அடைந்தது, அறிவு கூடியது, பூரண ஞானம் பெற்றார். எவ்வாறெனில் மனதின் செயல்பாடாகிய ஜீவகாருண்யம் காற்றின் இயக்கம் ஆற்றல் கூட கூட ஒளி இயக்கமாகிய ஆன்ம அறிவுடன் கூடி ஆன்ம பிரகாசம் அடைந்தது, அறிவு பேரறிவாகியது. அதனால் என் அறிவு இப்பொழுது அண்டாண்டாங்கள் கடந்து செல்கின்றது என்கின்றார். பெருஞ்சோதியாகவும் மாறிவிட்டார். அனாதியான கடவுள் பேரொளி, அனாதியான காட்டு பெரும் சக்தி. இது இரண்டும் கூடி அனாதியாக கடவுளிடம் அருள் சக்தியாக உள்ளது. இந்த அருள் சக்தி என்பதுதான் தயவு பேராற்றல். இந்த தயவு பேராற்றலை பெற்றுவிட்டார். அதனால் தான் உறுதியாக கூறுகிறார், அருள்ஜோதி ஆணையன் என்ற அறையப்பா முரசு என்கின்றார். அருள்ஜோதியை இவர் மட்டுமே பெற்றதால் இறைவன் தன் கையில் பிடித்த தனி அருள்ஜோதியை இவர் கையில் கொடுத்து வழங்கிவிட்டார். அதனால்தான் எனக்கு காரியம் ஆனவனே என்கின்றார். தனையா என்று அழைத்து அருட்சக்தி அளித்தவனே. அருட்சக்தி எவ்வாறு பெற்றார் என பார்ப்போம். இப்போ இவரை மகனே அழைக்கிறார். எங்கே அழைக்கிறார்? நடராஜபதி மாலை 27ஆம் பாடலில் பேருற்ற உலகில் ஒரு சமய மத நெறியலாம் பேய்பிடிப்புற்று பிச்சை பிள்ளை விளையாட்டென உணர்ந்திடாது உயிர்கள் பல பேதமுற்று அங்கும் இங்கும் இறந்து வீண் போயினர். இனியும் வீண் போகாதபடி நீ விரைந்தே புனிதமுறு சுத்த சன்மார்க்க மீனெறி காட்டி மெய்ப்பொருள்களை நன்கு உணர்த்தி ஏறுற்ற சுகநிலை புரிதிலே நீ என் பிள்ளை ஆதலால் இவ்வேளை புரிக என்று இட்டனம். மனதில் வேறு ஒன்று என்னற்க என்ற என் குருவே என்கின்றார். இணையா எனையும் மேல்நிலை ஏற்றுவித்த ஆண்டவனே. ஆண்டவர் அருட்பெருஞ்சோதி. அவருக்கு இணையாக இவரை அவர் மேல் ஏற்றிவிட்டார் என பேருபதேசத்தில் பக்கம் 470 கருணையும் சிவம் பொருளென காட்சி பெறுக என்றதுதான். என்னை ஏறா நிலைமையில் ஏற்றியது தயவு யாதெனில் தயவு எனும் கருணைதான் என்னை தூக்கிவிட்டது. அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும். அந்த ஒருமை இருந்தால்தான் தயவு வரும். தயவு வந்தால்தான் பெரிய நிலைமையில் ஏறலாம். இப்பொழுது என் அறிவு அந்நாட்டங்களுக்கு அப்பால் கடந்திருக்கிறது. அறிவு என்பது பேரொளி. நீங்களும் என்னை போல் ஒருமையுடன் இருங்கள். ஒருமை எல்லா உயிரும் தம் உயிர் போல் என்கின்ற எண்ணம் அறிவித்து அவ்வுயிரின் துன்பம் கண்டபோதாயினும் கேட்டபோதாயினும் தன் தரத்துக்கு தக்கவாறு உதவி செய்தல் வேண்டும். இறைவனும் இவரும் அவ்வாறு ஜீவதேவு புரிந்ததால் இப்பொழுது இருவரும் ஒருவர் ஆகிவிட்டனர். இதனை தானே அருளானான், தானே பொருளானான், தானே எல்லாம் உள்ள தானானான், தானே நானானான், என்னுடைய நாயகனானான், ஞான வானானான், அம்பலத்தை அம்மான் என உறுதிபட கூறுகிறார். இவர் இறைவனுக்குரிய ஐந்தொழில் ஆற்றல் பெற்று சுத்த பிரணவ ஞானதேகம் பெற்று மறைந்து நின்று சுத்த சன்மார்க்க தயவு நெறி உலகலாம் பரவவும் உயிர்களுக்கு வரும் இடையூறுகளாம் விளக்க மறைந்து நின்று செயல்படுகிறார். உன்னை யான் ஏத்துகின்றேன், உன்னை யான் துதிக்கின்றேன், எனக்கு உண்மை உரைத்தருளே. நீ அறமீறாது பொருளீட்டி உன் தேவை போக நிலையில்லாத பொய்ப்பொருளை எவ்வித ஆதாரமில்லாத ஏழை பசியை போக்கியாவது கூவும் காக்கிக்கு அன்னம் வழங்கியாவது அல்லது ஒரு எறும்பு கொஞ்சம் சர்க்கை வைத்தாவது நீ தினசரி பலகாலம் கடைசி வரை கடைபிடிக்கும் கொள்கையாக கொண்டு நீ ஏவுதேவு புரிய எல்லா உண்மையும் உனக்கே புரியும். தயவு நெறியில் குரு சிஷியர் முறை கிடையாது. அவரவர் ஜீவகாருண்ய ஒழுக்க இறை அனுபவம் என்பதை பாடலில் தெளிவாக கூறுகிறார். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ராமலிங்கா அபயம். திருச்சிற்றம்பலம்.